அம்மா என்னை வந்து போலீஸ் கூட்டிட்டு போறாங்க. அதாவது நம்ம குத்துறதுனால உயிர் போகுதுன்ற ஒரு விஷயம் அந்த பையனுக்கு வந்து தெரியல. ரெண்டு பேருமே சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அவங்களுக்குள்ள வந்து சண்டை வந்துருச்சு. பேப்பர் கட் பண்ற ஒரு கத்தின்னு நினைக்கிறேன். அந்த கத்தியை எடுத்துட்டு போயிட்டு அந்த பையனை வந்து குத்திட்டான். இந்த பொண்ணு கத்துது, அம்மா 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 எங்க? இது பாருங்க எவ்வளவு பெரிய பரிதாபமான விஷயம். அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து எந்த அளவுக்கு வந்து மனநிலையில் வந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் வந்து இந்த வழக்கு வந்து காட்டுது. இதை பார்த்தாச்சும் இனிமேல் வந்து பேரண்ட்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இந்த கொரோனா காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா அதாவது செல்போனுடைய பயன்பாடு வந்து குழந்தைகள் மத்தியில் அதிகமாக பெருகி போச்சு சார். அப்பயே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்ன்னு எடுத்துறாங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக செல்ஃபோன் அவள் கையில் போகிற மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அந்த ஆன்லைனில் கேம்லாம் விளையாட ஆரம்பித்தாங்க. அந்த கேம்னுடைய பாதிப்பு வந்து இன்றைக்கி கர்நாடகாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது தான் என்ன பண்ணன்னு தெரியாமல் அந்த கேமை பார்த்துட்டு ஒரு கத்தியில் எடுத்து ஒரு சிறுவனை குத்திருக்கான். அது குத்துனது ஒரு சிறுவனு தான். இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து எந்த அளவுக்கு வந்து மனநிலையில் வந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் வந்து இந்த வழக்கு வந்து காட்டுது. அதாவது குழந்தைகளாக இருந்தால் பாரதியார் கூட வந்து சொன்னாலும் ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காரு. விளையாடுனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுறுசுறுப்பு வரும். அந்த சுறுசுறுப்பு நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மூளையும் நல்ல வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து அப்பா அம்மா கிட்ட சரியாக பேசுறது கிடையாது. அப்பா அம்மாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனை தூக்கி குழந்தைகிட்ட கொடுத்துட்றது. ஏன்னா அவங்க வந்து நிம்மதியாக வேலை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறது. ஆனால் அந்த ஃபோனில் வந்து என்னென்ன வந்து பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து யாருக்கும் வந்து தெரியாது. ஆமாம். ஆனால் டக்குன்னு இந்த ஃபோன் எடுத்து கொடுத்துறது கேம் விளையாடு ஏதோ ஒன்று. ஆனால் இப்போ வந்து அதுவும் இல்லாமல் இந்த ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வருது. ஆமாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அப்படியே தள்ளிட்டே வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் அதில் வந்து வருது. நல்லது வருது, கெட்டது வருது, நல்லது கெட்டது வருது, எல்லாமே வருது, எல்லாமே வருது. ஆனால் பசங்க வந்து 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை பார்த்துட்டு வந்து அதாவது அந்த ஷார்ட் வீடியோஸில் வந்து என்னென்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டுக்கோ இல்லை வந்து ஒரு கோயிலுக்கோ இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கோ இல்லை வந்து ஏதாவது வாங்குறதுக்கோ இல்லை ஒரு திருவிழாக்கோ கூட்டிகிட்டு போகும்போது அங்கே என்ன பார்க்குறாங்களோ அது அவங்களுக்கு வந்து இங்கே அப்படியே வெளிப்படையாக இங்கே வந்து தெரியுது. அப்படி தெரியும் போது அதெல்லாம் நான் வாங்கணும், இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வாங்குறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசங்க ஒருத்தர் வந்து சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது குழந்தைங்க வந்து பார்த்திங்க ஏதாவது காரு கேட்பாங்க, ஏதாவது வந்து பொம்மைகள் கேட்பாங்க. அதுவும் இப்போல்லாம் காரு பொம்மை அதெல்லாம் கேட்குறது கிடையாது. அந்த டிவியில் வந்து அந்த ஷார்ட் ஸ்டோரியில் வந்து கத்தி ஏதாவது வேணுமா, துப்பாக்கி வேணுமா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் கேட்குறாங்க. அப்பா துப்பாக்கி வாங்கி கொடுங்க, கத்தி வாங்கி கொடுங்க. ஸோ அது வந்து அதில் வந்து கேக்கு வெட்டுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அதாவது வந்து இது நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி சோஷியல் மீடியா மூலிமா வர்றது. அதே மாதிரி வந்து சினிமாக்கள் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பெரிய பெரிய போஸ்டர்கள், பெரிய பெரிய நடிகர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு போஸ்ட் கொடுக்குற அந்த போஸ்டர்ஸை நிறைய பேர் ஒட்டுறது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்தி வச்சுக்கிட்டு அப்படி ஒரு சேரில் ஒரு பந்தாவாக வச்சுக்கிட்டு கரையோட வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி போஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த சின்ன குழந்தைகள் வந்து பார்த்தா அவங்களுடைய மனசில் நல்லதை வந்து நம்ம விதைக்கலை, தீய செயல்கள் தான் நம்ம வந்து வளர்த்துட்டு வர்றோம். ஏன்னா இந்த போஸ்டரில் இப்படி பார்க்குறான்னா ஃபோன்லேயும் பார்க்குறான், கடையில் வாங்குறதும் அதே மாதிரி தான் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுடைய மைண்டு செட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள அறியாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தப்பான ஒரு விஷயங்கள் நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்றது கூட தெரியாமல் அந்த குழந்தை வந்து போகுது. ஏன்னா குழந்தைக்கு என்ன தெரியும்? நல்லது கெட்டதை வந்து யார் சொல்லி கொடுக்கணும்? அப்பா அம்மா சொல்லி கொடுக்கணும். அப்பா அம்மா சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு ஃபோனை தூக்கி கொடுத்துட்டா அவன் கண்டத்தையும் வந்து அந்த ஃபோனில் வந்து போட்டு வைக்கிறான். இப்போ இதில் கூட அந்த வீடியோ பார்த்துட்டு தான் குத்துறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஒரு கேஸ் கூட கர்நாடகா மாநிலத்தில் ஹூப்ளின்ற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற காமரிப்பேட்டை அப்படின்ற ஒரு இடத்துல இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னால் 2 பேருமே சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அவங்களுக்குள்ள வந்து சண்டை வந்துருச்சு. பேப்பர் கட் பண்ணுற ஒரு கத்தின்னு நினைக்கிறேன். அந்த கத்தியை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பையனை வந்து குத்திட்டான். குத்துனா உடனே அந்த பையன் வந்து சரிஞ்சு விழுந்துட்டான். இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஒளிஞ்சுக்கிட்டான்.
ஒளிஞ்சிட்ட உடனே அங்கே வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்து அந்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போய் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா உயிர் போயிட்டுருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே வந்து இப்போ டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பையன் இறந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸுக்கு தகவல்கள் சொல்லி அந்த போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன நடந்துருன்னு என்கொயரி பண்ணும்போது இந்த மாதிரி அந்த பையன் வந்து இந்த பையனை வந்து குத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது அந்த பையன் எங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு வந்து கேட்கும்போது வந்து அந்த பையன் சொல்றான் இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆனா நடக்காத மாதிரி இருந்தானா சார்? அவன் நடக்காத மாதிரி தான் இருக்கான். கொலை பண்ண மாதிரி அவனுக்கு தெரியாம இருந்தானா? தெரியாது. அதாவது வந்து ஏதோ ஒரு பொம்மை குட்டை விளையாடுற மாதிரி வந்து அவன் வந்து விளையாடிட்டு அவனை கத்தி எடுத்து குத்துறாம சொல்லி குத்திருப்பானா? அப்படியெல்லாம் வந்து அவனுக்கு தெரிஞ்சாதானே. பாவம் வந்து அந்த பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போலீஸ் வந்து கேட்குறாங்க. போலீஸ் வந்து கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நடந்ததான் அவன் அப்படியே சொல்லிட்டான். அதாவது நம்ம குத்துறதுனால ஒரு உயிர் போதன்ற ஒரு விஷயம் அந்த பையனுக்கு வந்து தெரியல. அதாவது அந்த கூட விளையாண்ட ஒரு பையன் வந்து தெரியாதுல்ல, நம்ம குத்துறதுனால அந்த பையன் செத்து போயிட்டான் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த பையனுக்கு வந்து தெரியல. அதை விட ஒரு பரிதாபமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா போலீஸ் வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு போகும்போது அவங்க அம்மா கிட்ட வந்து அவன் சொல்கிறான், அம்மா என்னை வந்து போலீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க, ஏன் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரியல அப்படின்ற அளவுக்கு. அதாவது போலீஸ் பார்த்துட்டு அவனுக்கு போலீஸ் ஏன் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க, நம்ம என்ன கூட்டிகிட்டு போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, அரசு கூட கூட்டிட்டு போற கூட தெரியல. அதாவது இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சின்ன பசங்களுக்கு போலீஸ்னா என்ன, நம்ம பண்ண குற்றம் என்ன, நம்ம பண்ண குற்றத்துக்காக இது தண்டனை தான் இப்போ வந்து போலீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க, இதை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் அம்மாவை பார்த்து அழறான். இது பாருங்கள் எவ்வளோ பெரிய பரிதாபமான விஷயம். அம்மா கூடவே வீட்டிலேயே வந்து தங்கிட்டு இருந்த ஒரு பையன் போலீஸ் வந்து நீ குற்றவாளின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்ல முடியல, ஆனால் சமாதானப்படுத்தி தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா சட்டம், ஒரு உயிர் போயிடுச்சு, வேற வழி இல்லை. அவனை எடுத்துட்டு போயிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயில போட மாட்டாங்க. சின்ன பசங்களா இருந்தா சீர்திருத்த பள்ளியில எடுத்துட்டு வந்து போடுவாங்க. ஏன்னா அவனுக்கு எப்பா நீ பண்ணது வந்து எவ்வளவு பெரிய குற்றம்ன்றதை வந்து அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து உணர வச்சு நம்ம பண்ணதே வந்து தப்புன்னு அவனுக்கு தெரியறதுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷமோ 2 வருஷமோ இல்லை 3 வருஷமோ ஆகும். அப்போதான் வந்து ஆஹா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பையனை வந்து நம்ம குத்திட்டுமா இந்த கத்தி எடுத்துட்டு போயின்னு சொல்லிட்டு அப்போதான் அவன் உணர்வான். அப்போது இப்போ வந்து இந்த சிறுவர்களுடைய உலகம் எப்படி மாறிட்டு இருக்கு பாருங்க. அப்போ அந்த காலத்துல செல்போன்லயே வந்து அரங்கிடுச்சு தான் பண்றது. ஏன்னா அப்பா ஒன்று யார் சொல்லணும், சின்ன பசங்களா இருந்தா எப்பா நீ பண்றது தப்பு, நீ பேசுறது தப்பு, நீ வந்து இந்த மாதிரி இந்த பொருளை எடுத்துட்டு போறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெற்றவங்க வந்து சொல்லணும். பெற்றவங்க வந்து சொல்ல முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஏன்னா வந்து தப்பு சரின்னு சொல்லணும். ஏன்னா யார் சொன்னாலும் வந்து இன்னைக்கு வந்து கேட்கக்கூடிய நிலைமையில வந்து பசங்களும் இல்லை, என்ன பண்றோம் மனநிலை மாறி போச்சு. ஏன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டு குடும்பங்களா இருந்தது. ஒன்று அப்பா அம்மா கண்டுக்கலனாலும் தாத்தா பாட்டி வந்து கண்டுப்பாங்க, அத்தா மாமா கண்டுப்பாங்க, இல்லை அக்கா தங்கச்சியும் கண்டிப்பாங்க. இன்னைக்கு என்ன பண்ணாலும் தெரியும், என்ன பண்ணாலும் தனியா போனை கொடுத்து ஓரம் பார்க்கற என்ன தெரிய போகுது, ஒன்றும் தெரியாது. உண்மையிலே கேம் தான் விளையாடுறானா இல்லை வேற ஏதாவது பலான வீடியோக்கள் பார்க்கறானா என்னங்கிறது தெரியாது. இல்லை அவங்களுக்கு என்னன்றதே தெரியாதுங்க அதுல. ஏன்னா இன்னைக்கு குழந்தைகளுடைய மனசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கெட்டு போயிட்டு. அதுவும் இந்த சம்பவம் வந்து இந்த கர்நாடகா மாநிலத்தில் நடந்திருக்கிற சம்பவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய உதாரணம். இதை பார்த்தாச்சும் இனிமேல் வந்து பேரண்ட்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு பிள்ளையை பெற்று அதை வந்து வளர்த்து ஒரு நல்வழியில் வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்படி கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய வந்து நல்வழியில் வந்து கொண்டு போக முடியல அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த குழந்தைய வந்து ஜெயிலில் வந்து விடுறதுக்காக வந்து நம்ம வந்து சம்பாதிக்கிறது கிடையாதுல்ல. கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய வந்து லட்சமாக செலவு பண்ணி எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் வந்து விடுறோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை வந்து கூட இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கோடை விடுமுறையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கண்ட்ரோலாகவே இருக்க மாட்டாங்க. இது பசங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தால் ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து போய் பயிற்சி வகுப்புகளில் வந்து சேர்ந்துடுறது, ப்ளே ஸ்கூலில் வந்து சேர்த்துடுறது. ஏன்னா அவனை பற்றி முழுசாகவே வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து இன்றைக்கி நேரம் பெற்றோர்களுக்கு வந்து கிடையாது. பெற்றோர்களுக்கு வந்து தன்னுடைய குழந்தையின் மேலே வந்து ஒரு அன்பு, ஒரு பாசம் உண்மையாகவே இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை என்ன பண்ணுது, என்ன பார்க்குது, என்ன பேசுது, எந்த மாதிரி ரூட்டில் வந்து போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கொஞ்சம் கண்காணித்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து வராது.
அந்த காலத்துல குழந்தை மெயினா வந்து இதுல போனை கொடுக்கறத கம்மி பண்ணிட்டா போதும் சார், பல குற்றங்கள் மாறும்ல. அதாவது ஃபோனை கொடுக்கறது கம்மிப்படுத்தலாம் ஒரு பக்கம், அந்த ஃபோனில் வீடியோஸ் வந்து போடுறாங்கல்ல மக்கள், இது வந்து ஒரே சைடு வந்து நம்ம குழந்தை மேலேயோ குழந்தைகளுடைய பெற்றோர்கள் மேலேயோ சொல்ல முடியாது. அதை நிறைய பேர் ஷார்ட்ஸ் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தப்பான விஷயங்கள்லாம் வந்து அதில் வந்து எடுத்து போடுறாங்க. நல்ல விஷயங்களை வந்து அந்த மாதிரி ஷார்ட்ஸ் கூட எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அது மூலிமா ஒரு கருத்து சொல்கிறதா இருக்கட்டும், ஒரு நல்ல விஷயங்கள் சொல்கிறதா இருந்தது அப்படின்னு சொன்னால் அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ஒரு குழந்தை, இன்னொரு வீடியோ வந்து நான் பார்த்தேன், இது வந்து என்னத்தை சொல்கிறது, அதாவது ஒரு குழந்தை ஒரு தாய் 2 பேரும் வந்து அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் எடுக்க போகுது. குழந்தைகிட்ட ஃபோனை கொடுத்துட்டு இந்த அம்மா ஆற்றுல இறங்குது. ஆற்றுல இறங்கும்போது இந்த பொண்ணு ஷார்ட்ஸ் எடுக்குது. அந்த பொண்ணு அந்த அம்மா போனவங்க ஆரோட போயிடுச்சு. இந்த பொண்ணு கத்துது, அம்மா 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 எங்க அந்த ஆற்றுல. அதாவது வந்து பாருங்கள், குழந்தைகளுக்கு தான் தெரியல அப்படின்னு சொன்னால் ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து ஆற்றுல போய் இறங்கி ரீல்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போய் ஆற்றுல போய் ஆத்தோட போய் அனாதாக்கி விட்டு இந்த பிள்ளைய வந்து தன் பிள்ளைய வந்து அனாதை ஆக்கிட்டு. அப்போது பாருங்கள், சின்ன பசங்க உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா பெரியவங்களாக வந்து அவங்களுக்காச்சும் மெச்சூரிட்டி இருக்கணும் இல்லை, அந்த மெச்சூர் இல்லாமல் இந்த மாதிரி தப்புகள்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் உலகம் எங்கே போயிட்டுருக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த மாதிரி தப்புகள் வந்து நடந்துகிட்டே இருக்கு. அதான் இன்றைக்கி வந்து தப்புன்னா என்ன அப்படின்றதே வந்து தெரியல, சரின்னா என்ன, நல்லதுன்னா என்ன, கெட்டதுன்னா என்ன அப்படின்றது வந்து பெரியவங்களாகிய சில பேருக்கு வந்து தெரியல. ஆனா தெரிஞ்சிருந்தாலும் நல்லதா கெட்டதா கூட தெரியல. ஒரு ராத்துல போய் ரீல்ஸ் எடுத்தா அப்புறம் என்ன பண்ணும், அடிச்சுட்டு தான் போக முடியும். கண்டிப்பா சார், இந்த வீடியோ பார்க்குற உலகம் தெரியணும், குழந்தைகள்கிட்ட ஃபோன் அதிகமாக கொடுக்கக்கூடாது, இந்த ரீல்ஸினுடைய மோகம் குறையணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலியமா தெரிஞ்சுக்காங்க. தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி.